உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பில் பலியினில் கலந்திடவே ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம். இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் எப்பொழுதுமே உண்டு. நமக்கு மட்டுமல்ல, நம்மை படைத்த கடவுளுக்கே தடைகள் இருந்தது. நம் தடைகளை தாண்டி வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை என்பதை ஆண்டவர் என்று தெளிவுபடுத்துகின்றார். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய மக்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக, தன்னுடைய பெண் சீடர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, இனி உங்களுக்கு தடை இல்லை என்னை பின்பற்றுவதற்கு, என்னுடைய வாழ்வதற்கு தடை இல்லை என்பதை ஆண்டவர் தெரிவுபடுத்துகின்றார். பல தருணத்திலே நம்முடைய தடைகளை பார்த்து நாம் தளர்ந்து விடுகின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். தடைகளை தாண்டி வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று வாழ தடையா இருக்கின்ற குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். தடைகளை தாண்டி வாழ அழைக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தடைகளை தாண்டி வாழ்ந்து காட்டிய கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தடைகளை எல்லாம் தாண்டி வாழ அழைக்கின்ற தூய ஆவியாகிய, வல்லமை தருகின்ற தூய ஆவியாகிய ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 12 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க
உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும். நாங்கள் கடவுளின் சார்பில் பொய் சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழ செய்த கிறிஸ்துவை கடவுள் தான் உயிர்த்தெழ செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இரக்கத்திற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவருக்கும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதில் வரிகள்: விழித்தெழும்பொழுது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது 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 உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் விடுதலையை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எடும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கமும் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவருடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு மிகப்பெரிய ஓவியர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய சீடர்களை கொண்டிருந்தார். நிறைய அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க மைக்கேல் ஆஞ்சலோக்கு. அப்படி அந்த அசிஸ்டன்ஸ்க்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாராம். இயேசுவை பற்றி வரைங்கன்னு சொல்லுவாராம். அவள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுடைய அந்த சிலுவை அதை விஷயத்தையே வரைஞ்சிட்டு இருந்தாங்களாம். அவர் மைக்கேல் ஆஞ்சலோ கேட்பார், ஏன் சிலுவையை வரைஞ்சிருக்கீங்க? இயேசுனா பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, சிலுவையை தாண்டி வாழ்கின்ற நாயகன் இயேசு. அப்போது இயேசுடைய உயிர்ப்பை வரைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, ஏன்னா உயிர்ப்பிலே வந்து தழும்பு இருக்கும். அப்போ வந்து பாடுகளோடு சேர்ந்து உயிர்த்தார். அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை அதிகமாக பறைசாற்றுவார். அப்போ எல்லாரும் ட்ரைனிங் எடுப்பாராம். உயிர்ப்பின் ஆண்டவரை வரையுங்கள், உயிர்ப்பின் ஆண்டவரை வரையுங்கள் என்று சொல்வாராம். நம்முடைய வாழ்க்கையிலே பல தருணத்திலே நம்முடைய பாடுகளோடு நின்று விடுகின்றோம். தடை வந்துவிட்டது, நின்று விடுவோம். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு அப்படி தாண்டி போகணும் என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அழைக்கின்றார், தடைகளை தாண்டியதுதான் வாழ்க்கை. தடையோடு நின்று விட்டால் வாழ்க்கை முடிந்துவிடும். இன்றைய முதல் வாசகம் தருகின்ற செய்தி அதுதான். இந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில், முதல் திருமுகத்தில் முதல் அதிகாரம் 23வது இறைவார்த்தை தெளிவாக சொல்லும். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். கிறிஸ்துவை பற்றி, யார? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி. அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது என்று சொல்வார். சிலுவையை பார்க்கின்றவர்கள் அப்படிதான் பார்த்தாங்க கிறிஸ்துவை. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களால தாண்டி போக முடியல. எப்படி ஒரு மனிதன் எப்படி சாவை தாண்டி வாழ முடியும்? கடவுள் என்று சொல்கிறீர்களே, அவர் இறந்து விட்டாரே, கடவுளுக்கு இறப்பே இல்லையே, உங்கள் கடவுள் இறந்து விட்டார் என்றால் எப்படி வாழ முடியும் என்றெல்லாம் வந்து கிரேக்கர்கள் பல கேள்விகளை வைத்தார்கள். இந்த கிரேக்க சமுதாயத்தோடு சேர்ந்திருக்கின்ற கொரிந்து மக்கள், அப்படியா, அப்படி கூட இருக்கலாம்ல என்று தங்களுடைய உள்ளத்திற்குள்ள கொஞ்சம் அப்படியே தொய்வு நிலையை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால தான் கேட்பார், இப்படி நீங்கள் சிலுவையை மட்டுமே ஆராதித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உயிர்ப்பின் நாயகனை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். ஒருவேளை கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அழிந்து விட்டது. இத்தனை வருஷம் நம்ம போதிக்கின்றதுதான் வீண். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சாரமாக இருக்கிறது, ஊற்றாக இருக்கிறது, அடுத்த வாழ்வுக்கு கடந்து செல்வதாக இருக்கிறது. அதை பாருங்கள் என்று வலியுறுத்தி கூறுவார் தூய பவுலடிகளார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே
15ஆம் அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகளை பார்க்கின்றோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகள். கிறிஸ்து கொஞ்சம் முன்னாடி வந்தா, கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மறைநூலில் எழுதியுள்ளதுபடி 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவத்துடைய கோட்பாடு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பில் நம்ம ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவோம், உன்னதங்களில் எல்லாம் பாடுவோம், மற்ற நாள்லாம் பாடுறதில்ல. ஏன்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியுமே கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்ப்பின் பெருவிழாவுடைய ஒரு சிறிய கொண்டாட்டம். ஈஸ்டர் மட்டும்தான் கொண்டாடுவோம் இல்லையா? அது போன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியுமே உயிர்ப்பின் கொண்டாட்டமாக கொண்டாடப்பட வேண்டும். அதனால தான் அந்த உன்னதங்களில் என்ன பாடுறோம், மறைநூலில் எழுதி உள்ளவாறு 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட்டார். அந்த எழுப்புதல் தான், ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாக மாறுகிறது. ஒருவேளை இறந்து அடக்கம் செய்யப்பட்டார், பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டார், நமக்காக செத்துட்டாரே, அவ்வளோதான். ஆனால் அதையும் தாண்டி இந்த கிறிஸ்து இறந்திருந்தாரே, உயிர்த்து விட்டார், வாழ்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கும் அர்த்தம் உண்டு, அடுத்த நிலைக்கு செல்வோம் என்பதை ஆழமாக சொல்வதுதான் அந்த உயிர்ப்பு. தடையை தாண்டி வாழக்கூடிய அழைப்பு. எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலே 7ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை, எபிரியர் 7:25, அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே வாழ்கிறார். இந்த உயிர்த்த கிறிஸ்து என்ன பண்றான்னா, அவர் சும்மா இருக்குதில்ல, நம்மை போன்ற அனைவரையும் சேர்த்து நாம் அனைவரும் உயிர் பெற்று வாழ்வதற்காக, அவர்களுக்கு பரிந்து பேசுவதற்காக என்றுமே வாழ்கிறார். நம்முடைய பாவங்களை இரக்கத்தோடு பரிந்து பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கை நிலைகளெல்லாம் பார்த்து அவர் பரிந்து பேசுகின்றார். இப்படி பரிந்து பேசி உயிர்ப்பின் மக்களாக அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் பல தருணத்தில் தொலைத்து விடுகின்றோம். ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்ஸ் ஸ்போர்ட்ஸில் அத்லெட்டிக்ஸ் பிடிக்காதுலாம் ஸ்போர்ட்ஸ் பிடிக்காதுன்னு அர்த்தம். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுமே அத்லெட்டிக்ஸ் இல்லாமல் இருக்காது. எல்லாம் ஓடுவாங்க, எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஹேர்டில்ஸ். அது ஓடுவாங்க பாருங்கள், அந்த தாண்டி 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 ஓடுறது பாருங்கள். எப்படியாவது தடையெல்லாம் தாண்டி வீரனாக ஓடி செல்ல வேண்டும், முந்தி அடித்து ஓட வேண்டும் என்று ஒரு உள்ள உற்சாகம், எப்படியாவது தடையை தாண்ட வேண்டும் என்கின்ற நிலை. நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஹேர்டில்ஸை நம்ம பார்த்து நின்றோம். சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த குதிரை ரேஸ்லாம் பார்ப்பீங்க, இந்த ஜம்ப் பண்ணி போவோம், அதெல்லாம் பார்ப்பீங்க. சில குதிரையெல்லாம் ஓடி போவோம், டக்குன்னு நின்றோம். யார்? குதிரைக்கு முன்னாடி அவர் மேலே இருக்கிற அவர் தாண்டி விழுவார். அவர் குதிரை நின்றோம், ஆனால் அது பாகன் ஒன்று தாண்டி விழுவார். தடைகள் நம்ம நின்று விட்டால் விடுத்து விடும், அப்படியே நம்ம விழுந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஏஞ்சி நடக்க முடியாது, பல அடிகள் படும். அந்த ஒரு சிறிய, எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியும். சைக்கிள் ஓட்டும்போது, சைக்கிள் ஓட்டுவதற்கு முதல் நிலை என்னென்னா, கீழே விழணும், அடிபடணும். அப்போ தான் சைக்கிள் ஒழுங்காக ஓட்ட தெரியும். ஒருவேளை கீழேயே விழாமல் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்களாம் சைக்கிள் ஓட்ட தெரியாதான், சும்மா டுபாக்கோ சைக்கிள், ட்ரை சைக்கிள் தான் ஓட்டுவாங்க. ரெண்டு வீல் உள்ள சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்களாம் கண்டிப்பாக வளைச்சி கீழே விழுந்து அடிபட்டிருப்பாங்க. மறுபடியும் எழுந்து ஓடுவது தான் வாழ்க்கை. அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கின்றார். இறந்து விட்டோம் என்று நின்று விடாதீர்கள், மறுபடியும் மறுவாழ்வுக்கு உங்களை அழைக்கின்றேன், உயிர்ப்பின் மக்களாக வாழுங்கள் என்று அழைக்கின்றார். அப்படி தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை, தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2:11, நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். எவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தை பாருங்களேன். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும் என்றால் அவரோடு நாம் இறக்க வேண்டும். எதற்கு? எல்லாத்துக்கும் இறக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வரும், அதனையும் தாண்டி போனால் இறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறப்பை கடந்து சென்றால் தான் அவரோடு வாழ முடியும் என்று சொல்கின்றார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை பொருந்தியவர்! அவருக்கே இறப்பு உண்டு என்றால் அந்த இறப்பை தாண்டி வாழ்வதற்கான அழைப்பு, அந்த அழைப்பிற்குள்ளாக போகும்போது தான் ஆண்டோடு சேர்ந்து வாழ முடியும் என்றும் சொல்வார்கள். ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலே 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை, ரோமேற்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே, ஏனெனில் இயேசு ஆண்டவர். நம்ம பல நேரத்தில் சொல்லுவோம் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்னு சொல்லுவோம். அது ஏன் சொல்கிறோன்னு கூட தெரியாது. திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட். ஆனால் அதில் உள்ள அர்த்தம் என்ன பாருங்க. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளார நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இயேசுவை ஆண்டவர் சொன்னால் மட்டும் பத்தாது, அவர் இறந்த அவரை கடவுள் உயிருடன் எழுப்பினார் என்பதை யோசித்து நம்பி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், நம்மை வாழச் செய்வார் என்கின்ற உணர்ச்சி மட்டுமே நம்மை
வாழ்விற்கு அழைப்பதாக, மீட்பிற்கு அழைப்பதாக மாறும் என்று தூய பவுல் கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம். தடைகளை தாண்டி ஆண்டவருடைய சீடர்களாக எப்படி மாற முடியும் என்பதை அவருடைய பெண் சீடர்கள் புரிய வைத்தார்கள். இந்த ஆண் சீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பயம்தான். தடை வந்துச்சுன்னு நின்றுவாங்க. அந்த பெண்கள் சமுதாயத்தில் எழுந்து நடக்கிறார்கள். நேற்றைய வாசகத்தில் கூட பார்த்தோம். ஒரு பெண் ஆண்டவர் ஒரு பரிசேயன் சிமியோன் அழைப்பார் வீட்டுக்கு, வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு அழைப்பார். ஆண்டவரும் சாப்பிட்றதுக்கு போவார். உள்ளே வருகின்றவருக்கு கை கழுவ தண்ணி கொடுக்க மாட்டார், கால் கழுவ தண்ணி கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு பெண், பாவத்தில் விழுந்திருந்த பெண், இவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா, இறைவாக்கினராக இருந்தா, இந்த பெண் யாருன்னு தெரியுமே, ஏன் அந்த பொண்ணை தொட விடுறாரு? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெண் தடையை தாண்டி விட்டால் எப்படி தெரியுமா? சுருக்கமாக சொல்லணும்னா, நம்முடைய கொடியேற்றுவோம். ஒரு கோயிலில், மாதா கோயிலில் கொடியேற்றுவதற்கும் தேசிய கொடியேற்றுவதற்கும் ஒரு சிறிய ஒரு நுணுக்கமான வித்தியாசம் உண்டு. என்னதுன்னா, இப்போ கேள்வி கேட்டால் நிறைய பேர் பதில் சொல்லிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, கொடி அழகாக இருக்கும், எல்லா கொடியும் அழகாக தான் இருக்கும், அது சல்யூட் அடிப்போம், இது பாட்டு பாடுவோம், எல்லாமே இருக்குது. என்னவென்றால், தேசிய கொடி ஏற்றுகின்ற பொழுது மடித்து வைத்து ஏற்றுவார்கள். மாதா கொடி மதித்து ஏற்ற மாட்டாங்க, அப்படியே விரித்து வச்சு அப்படி பறக்கின்ற பொழுது மாதாவுடைய கொடியை பார்த்து மகிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தேசிய கொடியை மடித்து வைத்து ஏற்றுவார்கள். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை சுருங்கி இருந்தது, நம்முடைய வாழ்க்கை அப்படியே சிக்குண்டு இருந்தது, சிறையுண்டு இருந்தது. இந்த சிறையெல்லாம் தடையெல்லாம் தாண்டி மேலே ஏறும்போது விரியும். அப்போ சுதந்திரத்தின் மக்களாக நாம் மாறிவிட்டோம் என்பதை காட்டுவதற்காகவே தேசிய கொடியை மடக்கி வைத்து ஏற்றுவார்கள். அந்த பெண் ஆணுடைய பாதத்தை நனைத்து கூந்தலால் துடைக்கிறாள். எப்படி? கூந்தலை விரித்து விட்டு, இதற்கு பிறகு நான் தடை எனக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவரை பார்த்து விட்டேன், இவரை அன்பு செய்கின்றேன், அன்பு செய்வதற்கு எதை வேணா கொடுப்பேன் என்பதற்காக கூந்தலை விரித்து விட்டு அவனுடைய பாதத்தை துடைப்பாள். சுதந்திரத்தின் பெண்ணாக மாறுகின்றாள். அப்படி மாறிய பெண்களை பற்றி தான் இன்றைய லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம். நிறைய பெண்களை பார்க்கலாம், எப்படி தடைகளை தாண்டி ஆண்டவரை நேசித்த அந்த பெண்கள். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தையில் பார்க்கலாம். பாவியாக ஒரு பெண்ணை பார்ப்பார்கள். ஆண்டவர் இயேசு இன்னும் பாவி, அந்த கூந்தலில் நினைப்பாங்களா அவங்க. பெரும்பாடு உள்ள பெண் 8ஆம் அதிகாரம் 44 இறைவார்த்தையில் பெரும்பாடு உள்ள பெண், அதையும் தாண்டி, பெரும்பாட்டையும் தாண்டி, தன்னுடைய வழியையும் தாண்டி ஆண்டவரை தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டவள். வழிகளை தாண்டி தொட வேண்டும் என்கின்ற ஆசை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய சீடர்களை பற்றி என்று பார்த்தோம். எத்தனையோ பெண்கள், அவங்க இங்கே மட்டும் இல்லை, இயேசுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினார்கள், உணவருந்தினார்கள், அவரை வரவேற்றார்கள். யார்? மார்த்தா, மரியா வரவேற்கிறார்கள். இறப்பின் போது கூட ஆண்டவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அங்கு நின்றவர்கள் பெண் சீடர்கள் தடையெல்லாம் தாண்டி கிறிஸ்துவை நேசித்து மறுபடியும் உயிர்ப்பிலே, மறுபடியும் மகிமையிலே கலந்து கொள்கின்ற பெண்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களை நிறைய விஷயத்தை பெண் சீடரை பற்றி லூக்கா நற்செய்தியில் பார்க்கலாம். இன்று ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு சிறிய அழைப்பு இதுதான். தடைகளை தாண்டினால் மட்டுமே என்னுடைய சீடனாக இருக்க முடியும். உன்னுடைய இறப்பை தாண்டினால் மட்டுமே உயிர்ப்பின் மகளாக வாழ முடியும். நான் இறந்து விடவில்லை, சிலுவையிலே மட்டும் என்னுடைய உயிர் தொங்கவில்லை, அதையும் தாண்டி புதைக்கப்பட்ட நான் மறுபடியும் முளைத்து எழுகிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற தடைகளை கண்டு துவண்டு விடுகின்றோம். குடும்பத்தில் யாருக்கோ ஒரு நோய் வந்துருச்சு, துவண்டு விடுகின்றோம். எக்ஸாமில் 12th எக்ஸாமில் 6 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில், ஐயோ என் பையன் ஃபெயில் ஆகிட்டான், வெளில கூட சொல்ல முடியாது. ஏன்? அவமானம் இல்லை. 5 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டானே, ஒன்று தானே ஃபெயில் ஆனா, மறுபடியும் எழுதி பாஸ் பண்ண முடியும். தடைகளை தாண்டு என்று கற்றுத்தருவதில்லை. நீட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் பிள்ளைங்க தற்கொலை படிக்க செய்து கொள்கிறார்கள். ஏன்? அந்த தடையை தாண்ட முடியவில்லை, ரொம்ப சிக்குண்டவர்களாக இருக்கிறார்கள். தடையை எப்படி தாண்ட முடியும்? எனக்கு இல்லை, பிடிக்கல, MBBS பிடிக்கல, வேற நான் படிக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். பிள்ளைகள் தடைகளை தாண்டுவதற்கு நம் பழக்கி தரவில்லை. அப்படிப்பட்ட தடைகளை தாண்டினால் மட்டுமே கிறிஸ்தவனாகிய நமக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். தன்னுடைய பெண் சீடர் வழியாக, தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக காட்டுகின்றார். நாமும் தடைகளை தாண்டிய வீரர்களாக வாழ வரம் கேட்போம். தடைகளை தாண்டி ஆண்டவர் அதற்கு துணையாக இருப்பாராக. ஆமென். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே.
இருப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையது உங்களுதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராயிருந்த புனிதர்கள், இன்று திரு அவை மகிழ்ந்து கொண்டாடுகின்ற தூய குப்பர்த்தினோ நகரத்து சூசை ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். தடைகளை தாண்டி வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். தடையை தாண்டுகின்ற பொழுது நாம் மட்டுமல்ல, பிறரோடு சேர்ந்து தாண்டி வாழ வேண்டும் என்றும் அழைக்கின்றார். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தடைகளை தாண்ட வேண்டும் என்பதற்காக ஒன்றுபட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ் நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தடைகளை தாண்டி வாழ்கின்ற கிறிஸ்து, நாமும் தடைகளை தாண்டி இவர் நேசிக்க வேண்டும் என்றும் பிறரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் அழைக்கின்றார். இந்த உன்னத அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் அதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நிலம் வாழ நீராகி, மலர் வாழ ஒளியாகி, நலம் சேர்க்கும் என் மன்னவா. நிலம் வாழ நீராகி, மலர் வாழ ஒளியாகி, நலம் சேர்க்கும் என் மன்னவா. என் உளமென்னும் மலர் வாழ அன்பென்னும் மனம் நல்கும் எழுந்தென்றல் நீ அல்லவா. என் உளம் என்னும் மலர் வாழ அன்பென்னும் மனம் நல்கும்
நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டுடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அனைவரும் சேர்ந்து ஜெபத்தை மன்றாடுவோம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய புனிதர் தூய சூசை எந்த நகரத்துன்னா கொப்பர்தீனோ என்கின்ற நகரத்து சூசை. அவரை பற்றி நம்முடைய வாரம் ஒரு புனித நிகழ்ச்சிகளை நாம் நேற்று பதிவிட்டிருக்கின்றோம். அதை பாருங்கள். தடைகளை தாண்டி ஆண்டவர் எப்படி தன்னுடைய மெய்யறிவின் மூலமாக அவரை உருவாக்குகின்றார். மடமி என்று ஊரை ஒதுக்கிய ஒருவரை எவ்வாறு உயர்த்துகின்றார். ஹவு டிட் ஹி பிகம் எ ஃப்ளையிங் செயின்ட், பறக்கின்ற ஒரு புனிதராக எவ்வாறு கடவுள் அவரை மாற்றினார் என்பதை அதன் மூலமாக தெரிந்து கொள்வீர்கள். தடைகளை தாண்டி வாழ இப்படிப்பட்ட புனிதர் வழியாக நம்மை அழைக்கின்றார். அதை பார்த்து அது மகிழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, குருக்களின் துறவிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, ஆன்மாக்களின் பாதுகாவலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொப்பர்தீனோ நகரத்து சூசையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே.
ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவாள். அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவாள். அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாள். தானாக என்றுமே மாற்றிடுவாள். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையை. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையை. வெள்ளம் போல் அருள் கருணை பாய்ந்திட தேனூரும் வான் வாழ்வு காட்டிடுவாள். தேனூரும் வான் வாழ்வு காட்டிடுவாள். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. நிதம் துணை சேர்ப்பாயே.